விமல் அந்த ஊர்லேயே சோம்பேறி பையனாக இருந்தான். விமலுக்கு நேரத்தில் எந்திரிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, காலையில் நேரம் ஸ்கூலுக்கு போகிறது எதையுமே அவன் விரும்பலை. விமலோட சந்தோஷம் ஃபோனில் கேம் விளையாடுறது மட்டும்தான். விமலுக்கு ஸ்கூலுக்கு போகிறது சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே தினமும் அவங்க அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டே கிளம்புவான். விமல் ஸ்கூலுக்கு போனாலும் பெருசாக படிக்க மாட்டான். அவனோட பிடிவாத குணம் யார் சொல்கிறதையும் கேட்க விடாது. பரீட்சை வந்துச்சு. விமல் அவன் மேலே இருந்த நம்பிக்கையை விட பிள்ளையார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சான். பிள்ளையார் தனக்காக பரீட்சை எழுதுவாருங்கிறத நம்பினான். அந்த நம்பிக்கையில் படிக்காமல் செல்ஃபோனில் கேம் விளையாடிட்டே இருந்தான். எக்ஸாமுக்கு எதுவும் படிக்காமல் மறுநாள் போகும்போது பிள்ளையாரை மட்டும் கும்பிட்டு போனான். பரீட்சை முடிஞ்சதும் எல்லா பரீட்சையிலையும் அவன் 1, 2, 0ன்னு வாங்கினதுனால அவங்க அம்மா அப்பா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க, ஸ்கூலுக்கு நம்ம கூட வரமாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிள்ளையார் தான். திட்டிக்கிட்டு இருந்த விமல் முன்னாடி பிள்ளையார் வந்து, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன திட்டுறேன்னு கேட்டார். விமல் பிள்ளையாரை பார்த்ததும் கோவப்பட்டு, உன்னால தான் நான் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டேன். நீ மட்டும் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுருந்தேன்னா நானும் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருப்பேன். எனக்கு இந்த மாதிரி நிலமை வந்திருக்காது. என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட உன்னை கும்பிட்டு தான் போனேன். ஆனால் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன். இப்போ நீ என் கூட பேசுகிற மாதிரி எக்ஸாம் டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா நான் பாஸ் ஆகிருப்பேன் இல்லைன்னு கேட்டான். பிள்ளையார் சிரிச்சுக்கிட்டே, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையிலேயே உனக்கான பதில் இருக்குன்னு சொன்னார். காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் ஒரு தேரை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தேரை தன்னை டாக்டராக நினச்சிக்கிச்சு. வர்ற எல்லா விலங்குகளுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதுக்கான இலைகளை பறித்து கொடுத்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்லையே அந்த தேரைக்கு வைத்தியம் பார்க்க தெரியாதுன்னு அந்த காட்டுக்கு புதுசாக வந்த நரி கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு நாள் தேரைக்கிட்ட போய், கால் வளைஞ்சிருந்தா என்ன மருந்து சாப்பிட்ணுன்னு கேட்டுச்சு. தேரை அதுக்கு தெரிஞ்ச ஒரு இலையை பறித்து கொடுத்துச்சு. வெயிலுக்கு என்னோட தோல் ரொம்ப முரட்டுத்தனமாக வறண்டு இருக்குது, அதுக்கு என்ன போடணும்னு கேட்டுச்சு. தேரை கவலைப்படாதுன்னு இன்னொரு இலையை பறித்து கொடுத்துச்சு. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்ணுன்னு கேட்டுச்சு. அதுக்கும் மருந்து இருக்குன்னு இன்னொரு இலைகளை பறித்து கொடுத்துச்சு. நான் கொடுத்த 3 இலைகளையும் ஒன்றா அரைச்சி முழுங்கினேன்னா உன்னோட வியாதிகள்லாம் குணமாயிரும்னு சொல்லிச்சு. அதுக்கு நரி, இந்த 3 இலையும் நீ தான் அரைச்சி சாப்பிட்ணும், உன் கால் தான் வளைஞ்சிருக்குது, உன் தோல் தான் முரட்டுத்தனமாக இருக்குது, நீ தான் நைட்டு ஃபுல்லாக கத்தி என்னை தூங்க விட மாட்டேங்கிற, ஃபஸ்ட்டு இந்த மருந்தை நீ சாப்பிடுன்னு சொல்லிச்சு. உங்ககிட்டயே இவ்வளோ குறைகளை வச்சுட்டு நீ மற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறியான்னு நரி கேட்டுச்சு. அப்போ தான் அந்த தேரைக்கே புரிஞ்சுது, நம்மக்கிட்ட இவ்வளோ குறைகள் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாமையே இருந்திருக்கேன்னு. இந்த தேரை மாதிரி தான் நீயும், உனக்குள்ளே இருக்கிற குறைகள் தெரியாமல் மற்றவங்கள நீ குறை சொல்லிட்டு இருக்க. நீ பரீட்சைக்கு படிச்சியான்னு நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் படிக்கலை, ஃபோனில் கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தான் போனேன். எதுவுமே படிக்காமல் போன உனக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? உன்னோட குணங்களை மாற்றிக்கிட்டா மட்டும்தான் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும். செல்ஃபோனை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துங்க, அதுவே உலகம்னு வாழாதீங்க. உன் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு யாரையும் தொந்தரவு பண்ணாமல் உன்னோட வேலைகளை நீயே செஞ்சு நல்லா படிச்சின்னா கண்டிப்பாக என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னார். அன்னையிலிருந்து விமல் தன் சோம்பேறி குணத்தை மாற்றிக்கிட்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம அவன் வேலைகளை அவனே செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பித்தான். விமலோட குணங்கள் எல்லாம் மாறினதை கண்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால அவன் 0 மார்க் எடுத்ததை கூட அவங்க கண்டுக்கலை. நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனமும் பிடிவாத குணமும் நம்மளை முன்னேறவே விடாது.